ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம இன்றைக்கான தியானத்துக்கு அன்று எடுத்துக்கொள்வோம். வாசிக்கிற உங்களுக்காக, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிறைந்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அருமையானவர்களே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அபிஷேகிக்கிறதா இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த அபிஷேகம் பெருகுகிறதாக இருக்கிறது. உபவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நம்ம ஜெபிக்கும் பொழுது, பேசும் பொழுது, அந்த அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்பும் பொழுது அது நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இந்த உலகத்துல அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அநேக விதமான இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்குள்ள அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருகிறதா இருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, இது தப்பு, இது சரி என்பதை அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. இந்த காரியம் இல்ல, எல்லா சகல காரியங்களையும் குறித்து அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அந்த சத்தியம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற சொன்ன சத்திய பரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த அந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியோட நிறைவின்படி நாம் வாழும்போது, அந்த அபிஷேகத்துக்குள்ள நம்ம கடந்து வரும் பொழுது எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் கற்றுத் தருகிற நல்ல ஒரு மேய்ப்பனாக, நல்ல ஒரு ஆசிரியராக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து நம்ம வழிநடத்துவராக இருக்கிறார். அவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின்படியே, அவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமையின்படியே, நாம் அவர் போதித்தபடியே அவர் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையான யோவான் இப்படிப்பட்ட வசனத்தை எழுதியிருக்கிறார். அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. இந்த உலக காரியங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய அபிஷேகத்தை விட்டு நம்ம பின்வாங்க செய்யலாம். இந்த உலகத்தின் இச்சைகள் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய வருகிறது. அவர் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அருமையான வரங்கள், அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை அநேக பேருக்கு சாட்சியாக வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, அநேக நேரங்கள்ல கெட்ட பழக்க வழக்கங்கள் அடிக்கப்பட்டவனா இருந்தேன், கானா பாடலை பாடிக்கொண்டிருந்தேன். இந்த வேத வாக்கிய